53வது கேள்வி, பின்வருவன குறித்த ஒரு சம்பவத்தில் 5 நிகழ்வுகளாகும். நிகழ்வு என்றால் செயல். 5 செயல்கள் ABCDE என இருக்குது. அதாவது ஆங்கில எழுத்து ABCDE இல்ல, என்ற 5 எழுத்துக்களை பயன்படுத்தி 5 நிகழ்வுகள் தரப்பட்டிருக்கு. பிறகு வினாவில கேட்கப்படுது, இந்நிகழ்வுகளின் மிகவும் பொருத்தமான ஒழுங்குமுறையாகும். அப்ப நிகழ்வுகளின் ஒழுங்குமுறை என்றால் தகவல்களை ஒழுங்கமைக்கிறது. அதாவது அந்த நிகழ்வுகள் சம்பந்தமான தந்த தகவல்களை எது முதல்ல, எது பிறகு, எது ஆரம்பம், எது இறுதி, எது நடுப்பகுதி என தெரிவு செய்து ஒழுங்கமைக்கும் ஆற்றல். தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். அப்ப இதுல இருக்கிற தகவல்களை ஒழுங்கமைக்கிறதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யலாம் என்றால், விரைவாக விடையளிக்கணும். 1 நிமிட நேரத்துக்கு விடையளிக்க வேண்டும். நாங்க விரைவாக இந்த விடைகளை அணுகி அந்த தகவலை ஒழுங்கமைத்து பார்த்தால் அதில் பொருத்தமில்லாத விடையை உடனடியாக ரிமூவ் பண்ணி விடலாம், அதாவது நீக்கி விடலாம். அதை நீக்கினா மற்ற இப்ப 3 விடையில ஒன்றை தெரிவு செய்யறத விட 2ல ஒன்றை தெரிவு செய்யறது மிக இலகு. அப்ப இதுல பாருங்க, முதல் வாக்கியத்தை என ஆரம்பிக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், வாக்கிய விடைய வைத்துத்தான் கேள்வி அணுக போறோம். அப்ப என்றதை பார்த்தால், பந்து புரண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டது. அப்ப பந்து உருண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டதென்றால், நாய் உண்டு வீதியில படுத்திருக்கு, பந்து உருண்டு போகுதோ, அந்த நாயின் உடம்புல படுகிறது. ஆனா இதுக்கு முதலில் தகவல் இருக்க வேண்டும். இது ஒரு ஆரம்ப தகவலாக இல்லை. பந்து உருண்டு போய் நாயின் உடம்பில் பட்டதென்றால், படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டதென்றால், முதல் இந்த தகவல் ஏதோ ஒரு நிகழ்வுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த பந்து ஆறால் அளிக்கப்பட்டது, என்ன நடந்தது என்பது பற்றி இங்கு தெரியவில்லை. அப்ப இந்த விடை பொருத்தமாக இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஏன், ஆரம்பிக்கிற இடம் பிழை. அப்ப அடுத்தது 2ம் ஒரே எழுத்தாக இருக்கிறபடியால் அது பொருத்தமாக இருக்கலாம். பார்ப்போம். ஒரு பந்துக்கு பின்னால் சிறுவன் ஒருவன் விரைவாக ஓடிக்கொண்டு வந்தான். அப்பது சரி. பந்து அடுத்த இடத்துல ஒரு பந்து எங்கோ ஓடுது போகுது, அந்த பந்தை எடுப்பதற்காக பிடிப்பதற்காக அந்த சிறுவன் ஓடி வருகின்றான். அப்ப இந்த முதலாவது தகவல் பொருத்தமா இருக்குது. அப்ப அப்படி ஓடிக்கொண்டிருந்த பந்து புரண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டது. அதுவும் சரியாக இருக்குது. அதாவது சிறுவன் ஒருவன் பந்தை துரத்தி கொண்டு வரான், அந்த பந்து போய் நாயின் உடம்புல படுகிறது. நாயின் உடம்புல பட்ட பிறகு அடுத்தது அந்த நாய் அதுக்கு என்ன செய்கிறதான் இருக்கும். அது நாய் வீதியில் அங்குமிங்கும் ஓடியது. அப்ப விடிய கொண்டு நாங்கள் பார்த்தால் 3 தகவலும் சரியாயிருக்கு. ஏயிலையும் பீலையும் 2வது 3வது விடையில முதல் 3 தகவல்களும் மிக பொருத்தமாக இருக்குது. இப்ப நாங்க இதுல விடைய அணுக போறது இந்த 4வதும் 5வதையும் பொறுத்துத்தான். ஏன், மற்ற 3 தகவலும் ஒரே மாதிரி இருக்குது. அப்ப அதுல ஒரு தவறும் இல்லை. அப்ப திரும்ப பார்ப்போம். ஒரு பந்துக்கு பின்னால சிறுவன் ஒருவன் ஓடி வந்து கொண்டிருந்தான். பந்து நாயின் உடம்புல போய் பட்டது, படுத்திருந்த நாயில. அப்ப நாய் வீதியில குறுக்கு அங்க இங்க ஓடிக்கொண்டு இருந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு சி பெருமா அல்லது டி பெருமா, ஏதோ முதலாவது பெருமான்னு பார்ப்போம். வீதி வழியே விரைவாக வந்த வாகனம் தடுப்புகளை ஒரே தடவையில் பிரயோகித்தது, அது வருமா? அல்லது பந்தை பருக்கிய சிறுவன் வீதியிலிருந்து அப்பா சென்றான் என்றது வருமா என்றால்
நாய் குறுக்கே ஓடுதோ, பந்து ஓடிக்கொண்டிருக்குது, பந்துக்கு பின்னால சிறுவன் ஓடுகின்றான். அப்ப இந்த நேரம் வீதியில கார் வருகிறது. அந்த கார் ஒன்றில் சிறுவனை காப்பாற்றுவதற்கு அல்லது நாயை காப்பாற்றுவதற்காக சடனிருந்து 2 பிரேக்கையும் அமர்த்துகின்றது, இரு தடுப்புகளையும் அமர்த்தியது. அப்ப இதுல பொருத்தமான இருக்கிறது, இது தடுப்புகள் அமர்த்தப்பட்டதான் பொருத்தமாக இருக்கும். அப்ப சி என்பதுதான் அடுத்ததாக வர வேண்டும். அப்ப 3வது விடைதான் பொருத்தமானதாக இருக்கிறது. பிரேக் அமர்த்தின பிறகுதான் பந்தை பறக்கிய சிறுவன் வீதியிலிருந்து அப்பாற் சென்றான். அப்ப இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். 3வது விடைதான் பொருத்தமானது. சிறுவன் போன பிறகு பிரேக் போடுறதுல அர்த்தம் இல்லை. ஆன முறையில 3வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இது வாக்கியங்களை வைத்து, தகவல்களை வைத்து, நிகழ்வுகளை வைத்து நாங்கள் இந்த தகவல் ஒழுங்கமைப்பை பார்த்தோம். இனி அடுத்தது சித்திரப்படமாக தகவல் ஒழுங்கமைப்பு. இதே மாதிரி வாக்கியங்களை தகவல்களாக ஒழுங்கமைக்கிறது 22வது கேள்வி. 23வது கேள்வி. 24வது கேள்வியில படங்களாக எது முதல்ல எது 2வது என்று ஒழுங்கமைக்கிற ஆற்றல். இப்ப இதுல இந்த படங்கள்ல பார்த்தா தெரியுது. இதுல நாங்கள் என்ன செய்யலாம், விடிய அணுகலாம். இந்த விடிய அணுகைக்கு எங்களுக்கு இங்க ஒரு குயிக்கல் ஒரு முதல் கேள்வி மாதிரி 2 விட வீல ஆரம்பிக்குது, 1 விட டீல ஆரம்பிக்குது. அப்ப இதுதான் தவறாக இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு மனக்கருத்து வரணும். பார்ப்போம். ஒரு பிள்ளைக்கு ஒரு டெய்லர் அம்மா அளவெடுக்கிறார். அப்ப அது இங்கு தவறாத்தான் பெறுகின்றது. ஏனென்றால் ஒரு பிள்ளை ஒரு டெய்லர்கிட்ட வாரா, டெய்லர்னா உடுப்பு தைக்கிறவா, அவர்கிட்ட வந்து தனக்கு ஒரு சட்ட தேவை என்று சொல்லுதும். அதாவது பி என்றால் முதலாவதா வரும் பாருங்க, 9 மணியை காட்டுது. 9 மணிக்கு பிள்ளை ஒரு டெய்லர்கிட்ட இந்த பொம்பளை அந்த சின்ன பிள்ளை வருது. அப்ப வந்து தனக்கு ஒரு சட்டை தைக்கும்படி கேட்குது. அப்ப அதுக்கு பிறகுதான் அவ அளவெடுக்கிறான். இது 9 மணி, இது 9:05. அப்ப அதுக்கு பிறகுதான் இது வரும். அப்ப இந்த விட பொருந்தாது. அப்ப பிக்கு அடுத்ததாக டி என்பது 2 விடையிலையும் சரியாயிருக்கு. இப்ப இந்த 2 தகவலும் தான் இனி விடைய தெரிவு செய்ய போதும். அதாவது பியும் சரி. பி என்றது சிறுமி வந்து தனக்கு உடனே கேட்கிறா. அப்ப அந்த டெய்லர் என்ன செய்கிறா, அந்த பிள்ளையை ஸ்டூல்ல ஏத்தி போட்டு அளவெடுக்கிறா. ஏன் ஸ்டூல்ல ஏத்துறான்னா தன்னுடைய அளவுக்கு அளவெடுப்பதற்காக, இல்லாட்டி பிள்ளைக்காக குனிஞ்சுதான் அளவெடுக்க வேண்டி இருக்கும். அப்ப அளவெடுத்த பிறகு அவ அடுத்ததாக என்ன செய்வா, தைப்பா. தைத்த பிறகு அதை உடுக்கலாம். அப்ப அடுத்தது சி வரும், அடுத்த கடைசியா தான் நீ வரும். அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். நாங்க இப்ப 2025 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 7 பக்கங்கள்ல வினா இருக்கின்றது. 8 பக்கம் முன்பக்கம் அறிவுறுத்தல்கள் இருக்கும். 7 பக்கத்துல வினாக்கள் இருக்கும், 40 வினாக்கள். இதுல 4 பக்கத்துல உள்ள வினாக்கள் இப்பொழுது நாங்கள் மொத்தமாக பார்த்து விட்டோம். இப்ப இந்த 4ஐயும் மீட்டு திறமையாக பார்த்த பிறகுதான் இறுதி 3ஐயும் பார்வையிட போகின்றோம்.